ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெண்பொங்கல் எப்படி சூப்பராக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு குருமிளகு, இஞ்சி, ஜீரகம், ஒரு 2-3 முந்திரி, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா நெய் விட்டு பண்ணணும் அப்படின்னா வெண்பொங்கல் நல்லா கொலைய சூப்பராக டேஸ்ட்டாக வரும். அதுக்காக நான் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். இந்த நெய் நல்லா உருகுனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகு, ஜீரகம், அப்புறம் முந்திரி, கருவேப்பிலை, இஞ்சி இதை மட்டும் சேர்த்து இதை லைட்டாக வெடிக்கிற அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அந்த குருமிளகு வெடிக்கிற சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி வெடித்ததும் நீங்கள் அடுத்ததை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வெண்பொங்கல் செய்கிறதுக்காக 1 டம்ளர் பச்சரிசி, அதுக்கு 1/2 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். பாசி பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் 3/4 டம்ளர் கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ அந்த 1.5 டம்ளருக்காக நான் ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். ஏன்னா நல்லா கொலையாக இருந்தால் தான் வெண்பொங்கல் சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் நான் தண்ணி அதிகமாகவே ஊற்றி நல்லா இதை வேக வைக்க போகிறேன் குக்கரில். இப்போ நம்ம எல்லா அரிசியும் சேர்த்தாச்சு. நான் அரிசி ஊற வைக்கலாம் இல்லை, ஏன்னா பச்சை அரிசி அப்படிங்கும்போது சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் அதை ஊற வைக்க தேவையில்லை. நீங்கள் கழுவி அப்படியே சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம அரிசி பருப்பு ரெண்டையுமே சேர்த்தாச்சு. இப்போ இந்த வெண்பொங்கலுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே இருக்கிறதுலே ஈஸியான டிஷ் அப்படின்னா அது வெண்பொங்கல் தாங்க. சீக்கிரமாகவும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், இதை நம்ம கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் நான் ஒரு 7-8 விசில் வச்சுருக்கேன். நல்லா குழஞ்சாதான் எனக்கு வெண்பொங்கல் ரொம்ப பிடிக்கும். அதனால் நல்லா ஒரு 7-8 விசில் வச்சு நல்லா குழைய வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். எனக்கு இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வரணும். உங்களுக்கு கொஞ்சம் கட்டியான பக்குவம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 விசில் கம்மியாக விட்டுக்கலாம். இது நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப பிடிக்கும். ஒரு வயசு குழந்தைக்கெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க, இந்த அளவுக்கு கொலைய வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நீங்கள் நல்லா தண்ணியாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நெய் ஊற்றி வெண்பொங்கல் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டுங்க. தேங்க்யூ.